அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் எவ்வளவு நன்மையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். கடந்த 7 மாதங்கள் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினாரே. ஹalleluya. ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொல்ல வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்து நம்மை நடத்தினார். ஆண்டவரே, நீர் இம்மட்டும் எங்களை நடத்தினீரே தகப்பனே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ரீபா தர சந்தர பல ரி கலபரபா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ரி கபா தீபால சந்தரபா, ஹாலே லூயா. ஆண்டவரே, கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வந்தீரே தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை பாதுகாத்தீரே தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ தடைகள் வந்தது, ஆனாலும் நீர் எங்களை தாங்கி நடத்தினீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கடந்து வந்த பாதைகள் கடினமான பாதைகள் அப்பா, ஆனாலும் உடைய கிருபைகளை தாங்கினதே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ரபல ரிபா தர சந்தரபல ரி கலபரபா. ஆண்டவரே, உடைய கிருபை எவ்வளவு பெரியதா இருந்தது. இந்த மாதத்திலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ரீகபா தீபலபா சந்தரபா, ஹாலே லூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹாலே லூயா. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் காரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் காரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். ஹல்லேலூயா. எத்தனையோ தடைகள் வந்த போதிலும் ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்தின தேவன். அவருடைய கிருபை நம்மை நடத்தினது. அதை உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே, தடைகள் வந்த போதும் தயவால் நடத்தினீரே, தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர் தேவனே, உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர் தேவனே, உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே,
நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீ, குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீ, நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர், தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர வைத்தார் என்று எத்தனை பேர் நன்றியோடு சொல்ல முடியும்? சொல்லலாமா? நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர், தேவனே உம்மை துதிப்பே. நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனையோ நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது கடந்த மாதங்களில் எல்லாம். எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள். ஆனால் ஆண்டவர் அந்த நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் பெருக்கமாய் மாற்றினார். எல்லாரும் நன்றி சொல்லலாமா? எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீ, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீ, நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே, தேவனே உம்மை துதிப்பே. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே, தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே, கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹalleluya. ரிபா தர சந்தரபா லேமா ஹந்தரபல ரிகலவரபா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்குள் எங்களை கொண்டு வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஆச்சரியமா எங்களை நடத்தி, ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்து, ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்தித்து, ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்தீரே தகப்பனே. அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம். ஓ ரகபா தீபால சந்தரபா லேமஹந்தரபல ரிகலபரபா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆமென். மத்தேயு 14:20 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்மை திருப்தி படுத்தி மீதமெடுக்க வைக்கிற மாதம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு 5 அப்பம் 2 மீன் தான் ஆண்டவருடைய கைக்கு வந்தது. அங்க இருந்தவங்க யாரையும் ஆண்டவர் பட்டினியோடு வீட்டுக்கு திரும்ப விடல. ஆண்டவருடைய அற்புதங்கள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிலரை மட்டும் ஆசீர்வதிக்கும் அப்படின்றது அல்ல, எல்லாரையும் முழுமையாக ஆண்டவர். இன்றைக்கு ஒருவேளை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீட்டுல ஏதாவது குறைவுகள், உங்க பொருளாதாரங்கள் குறைவா இருக்கலாம், உங்க சமாதானம் குறைவா இருக்கலாம், உங்க சரீரத்துல பலவீனம் குறைவா இருக்கலாம். ஆனா இந்த மாதம் நீங்க குறைவை கண்டு பயப்படாதிருங்கள். ஆண்டவர் தம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்ததை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஊரகபா தீபால சந்தரபா. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, திருப்தியான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, மீதம் எடுக்கிற வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே 12 கூடைகள் நிறைய
மீதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஊராக்கபா தீபால சந்தரபல ரீகலபரபா. அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பது உங்க தேவைக்காக மட்டும் இல்ல, உங்க மூலம் மற்றவங்களை ஆசீர்வதிக்கப்படணும். ஹாலே லூயா ரீகபா தீபால சந்துரபல ரீகலபரபா. எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புறீங்க? இந்த மாதத்துல ஆண்டவர் என்னை திருப்தியாக்கி நடத்துவார்னு சொல்ல விரும்புறவங்க, ஹாலே லூயா, என்னுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிற தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹாலே லூயா ரீபா லஹந்த ரபு லேகா ரபூதியா நிமாக்கரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? ஹாலே லூயா, ஹாலே லூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சந்தோஷமா சொல்லலாமா? ஹாலே லூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவை எல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். அவர் யெகோவா ஈரே. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் இதை ஆண்டவர் உங்களுக்கு அருளுகிற நன்மைகளை இன்னும் உங்களுடைய கண்கள் காணல, இன்னும் உங்களுடைய காதுகள் கேட்கல. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நமக்காக செய்ய போகிற காரியங்கள், இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்காக செய்ய போகிற காரியங்கள், அதை நாம் இன்னும் அறியவில்லை. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சொல்லலாமா? ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற ஒரு யெகோவா ஈரையாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். ஹalleluya. தேவை எல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே, தேவை எல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே, வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே, வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே, என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. சொல்லுங்களேன் எல்லாரும். என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீரெனக்காய் செய்கிறதை, நீரெனக்காய் செய்கிறதை யெகோவா தெய்வமே, தேவையெல்லாம் தருபவரே யெகோவா ஈரே, எனக்காய் யாவும் செய்பவரே யெகோவா தெய்வமே, தேவையெல்லாம் தருபவரே யெகோவா ஈரே, எனக்காய் யாவும் செய்பவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவரே நீர் நிறைவாக்குகிற தேவனப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதம் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வெறுமையா இருக்க கூடாதப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுவுமே குறையக்கூடாது. ஆண்டவரே, சமாதானம் குறையக்கூடாதப்பா.
ஆண்டவரே, ஆசீர்வாதம் குறையக்கூடாது ஆண்டவரே, வருமானம் குறையக்கூடாது ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுடைய கைகளிலே இருக்கிற காரியங்கள் கொஞ்சமா இருந்தாலும் அதை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். அதை ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் bless you.